Hello guys, welcome to this new video. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிகே கிரிப்டோ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம வந்து டுட்டோரியல் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் ஒரு RSI எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு மார்க்கெட்டில் அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ ஆஃப் RSI. இது வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோ. ஸோ பார்ட் 1 வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் பார்ட் 1 வந்து நீங்கள் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சால் தான் பார்ட் 2 வந்து நான் எதை பற்றி சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே வந்து ஐகார்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக நான் RSI பற்றி சொல்கிற விஷயம் தான். RSI வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கான டூல் கிடையாது. ஒரு செகண்டரி கன்ஃபர்மேஷனுக்கு தான் நீங்கள் வந்து RSI யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டாக அதில் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா RSI வந்து நீங்கள் அது ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி எடுக்கக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ட்ரேடுக்கான ஒரு செகண்டரி கன்ஃபர்மேஷனாக தான் இருக்கணும். அது ஒரு டூல் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பார்ட் 2 டுட்டோரியல் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா RSIயில் இருக்க ஒரு செகண்டரி ஸ்டெப்பான டைவர்ஜன்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து டைவர்ஜன் கன்வர்ஜன்ஸ்னு 2 இருக்குது. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அது வந்து மார்க்கெட்டில் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து RSI சீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் சார்ட் பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து பேசிக்லேருந்து உங்களுக்கு சொன்னால் தான் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ லாங் வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம்னா டைவர்ஜன்ஸ்க்கு வந்து ஒரு 4 பார்ட்ஸ் இருக்குது. ஐ மீன் ஒரு 4 சப்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸை வந்து நம்ம எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆசிலேஷன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் தான், அந்த ஸ்டிக்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த கிராஃப்ஸ் தான் நம்மளுக்கு நார்மலாக இருக்க கிராஃப் தான் எப்படி இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ RSI வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் சார்ட்டில், லைவ் சார்ட்டில் பார்க்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 பார்ட்ஸ் 4ஆக பிரிச்சிருக்காங்க மொத்தமாக. இது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பியரிஷ் டைவர்ஜன்ஸ், ரெகுலர் புல்லிஷ் டைவர்ஜன்ஸ், ஹிடன் பியரிஷ் டைவர்ஜன்ஸ் அண்ட் ஹிடன் புல்லிஷ் டைவர்ஜன்ஸ். ஸோ இந்த 4 தான் நம்ம வந்து இதில் செக்ரிகேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பியரிஷ் டைவர்ஜன்ஸ் அண்ட் ரெகுலர் புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் மார்க்கெட்டில். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் பியரிஷ் டைவர்ஜன்ஸும் ஹிடன் புல்லிஷ் டைவர்ஜன்ஸும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ தான் பார்க்கலான்னு சொல்ல முடியும். பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் மூவ், ஐ மீன் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்லேயோ இல்லை 4 hours டைம் ஃப்ரேம்லேயோ தான் இந்த வந்து ஹிடன் பியரிஷ் டைவர்ஜன்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்க்க முடியும். பட் ஆனால் இந்த ஒரு ரெகுலர் பியரிஷ் டைவர்ஜன்ஸையும் ரெகுலர் புல்லிஷ் டைவர்ஜன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 15 minute கேண்டில்லையோ இல்லை 15 minute ட்ரெண்ட்லேயோ கூட அனலைஸ் பண்ண முடியும். இதை ஒன்னொன்னே பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ அது வந்து நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பியரிஷ் டைவர்ஜன்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த சார்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ விக் 1 வச்சிருக்கு, 2 3 4 5 போயிருக்காங்களா. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகிட்டு இருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி காமிச்சிட்டு இருக்கா. பட் ஆனால் மேலே வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கும். நம்மளுக்கு RSI வந்து என்ன காமிக்கும், கீழே வந்து செல் ஆஃப் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கும். பட் ஆனால் மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு வந்து ரெகுலர் பியரிஷ் டைவர்ஜன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்குன்னா இந்த அளவுக்கு போயிட்டு இப்போ இந்த 5 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இது போயிட்டு அடுத்து வந்து பியரிஷ் நாள் 3 நாள் கீழே தான் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பியரிஷ் டைவர்ஜன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ரெகுலர் புல்லிஷ் டைவர்ஜன்ஸ், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் புல்லிஷ் டைவர்ஜன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டே இருக்கும். ஐ மீன் நம்மளோட சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் மூக்கியே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஐ மீன் லோவர் ஹைஸ் வச்சு மூவ் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் கீழே RSI வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் ஆகிற மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ரெகுலர் புல்லிஷ் டைவர்ஜன்ஸா இல்லை ரெகுலர் பியரிஷ் டைவர்ஜன்ஸான்னு சொல்லி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் பியரிஷ் டைவர்ஜன்ஸில் வந்து நம்ம எப்படி நோட் பண்ணணும்னா 1-on-1 கேண்டிலாக தான் நோட் பண்ணணும். ஸோ இதுலேருந்து இங்கே வரையும் போகல, மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கும். ஸோ ஆசிலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போயிட்டுருக்கும். ஸோ அப்படி இருக்கையில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா இதை வந்து நம்ம கரெக்டாக இண்டிகேட் பண்ணலாம் ஹிடன் பியரிஷ் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஹிடன் புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போயிட்டுருக்கும். ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து நல்லா புல்லிஷாக மேலே போயிட்டுருக்கும். பட் ஆனால் ஆசிலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மேலே போகும். பட் ஆனால் கேண்டில்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகும்னு பார்க்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிலேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் மேலே மூவ் ஆகிட்டு இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சேம் அப் ட்ரெண்ட் மூவ் தான் காமிக்கும். பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது 2 4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் பாட்டம்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லோயர் பாட்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, இது 4 வந்து இதோட லோயர் பாட்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இங்கேயும் 2-4 எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த 2-4 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரும். ஸோ ஒரு லோலேருந்து இன்னொரு லோக்கு எவ்வளோ இருக்கும், ஒரு ஹைலேருந்து இன்னொரு ஹைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புல்லிஷ் டைவர்ஜன்ஸ்னால இதில் வந்து லோ எடுத்திருக்காங்க. இது வந்து பியரிஷ் டைவர்ஜன்ஸ்னால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷன்ஸ் எடுத்திருப்பாங்க ரெண்டுலேயுமே. ஸோ இதுதான் ஒரு பேசிக் க்ளூ. பட் ஆனால் இதை பற்றி நீங்கள் ஒன்றும் அவ்வளோ வரி பண்ணிக்க தேவையில்லை கைஸ். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்விங்குக்கோ இல்லை எதுக்காவது யூஸ் பண்ணுறாங்கன்னா தான் அந்த லோவர் லோஸ்லாம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு அவ்வளோ ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இது கிரியேட் பண்ணுது. பட் ஆனால் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்னென்னு பார்த்தீங்கன்னா
ரெகுலர் பியரிஷ் டைவர்ஜன்ஸ் அண்ட் ரெகுலர் புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் தான். ஸோ இது ரெண்டையும் தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதை பற்றின ஒரு எக்ஸாம்பிள்ஸே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் வந்து போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் ஹைஸ் வச்சு மூவ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ கரெக்டாக ஒரு இடத்துல வந்தோடனே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதை எதை இண்டிகேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வைஸாக இந்த சார்ட் வைஸாக பார்க்கல என்ன ஆகிட்டு இருக்கு, ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு, மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து டச் ஆகிட்டு அது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் மூவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. பட் ஆனால் ஆர்எஸ்ஐ வந்து செக் பண்ணி பாருங்களேன். ஆர்எஸ்ஐ என்ன ஆகுது, நம்மளுக்கு 20 ரீஜன் கீழே இருக்குது, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கீழே வருது, பட் ஆனால் ஆசிலேஷன் ஆர்எஸ்ஐ வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்களா. ப்ரைஸ் கீழே வருது, ஆர்எஸ்ஐ வந்து மேலே மூவ் ஆகுது. ஸோ என்ன ஆகுது, ஒரு டைவர்ஜென்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த டைவர்ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதை இண்டிகேட் பண்ணுது நம்மளுக்கு, இது வந்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கிரியேட் ஆக போகுது மார்க்கெட்டில் அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இங்கேருந்து எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருப்பீங்கன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டிலாவோ இல்லை புல்லிஷ் பேட்டர்னோ ஃபார்ம் ஆகுதுன்னா, ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக புல்லிஷ் தான் போயிட்டுருப்பாங்க, இன்னும் புல்லிஷ் தான் போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் நம்ம வந்து பார்க்குறது என்ன, மோஸ்ட்லி டெய்லி டைம் ஃப்ரேம்ஸில் பார்க்குறோம். ஸோ ட்ரெண்ட்ஸ் வந்து இப்படி தான் சேஞ்ச் ஆக அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் டைவர்ஜென்ஸ், ரெகுலர் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ். ஸோ அப்படியே வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து பியரிஷ் டைவர்ஜென்ஸ் என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிற மாதிரி மூவ் ஆகும். லிட்ரலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே கீழே போய் இந்த இடத்துல டச்சஸ்மே வச்சுட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி மூட் காமிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம கீழே வந்து என்ன செக் பண்ணணும், ஆர்எஸ்ஐ ஆசிலேஷன்ஸ் செக் பண்ணணும். ஸோ ஆர்எஸ்ஐ ஆசிலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்ன ஆகிட்டு இருக்குது, ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி கீழே மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ 1 டச், 2nd டச் அண்ட் 3rd டச் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இண்டிகேஷன் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து கரெக்டாக என்ன பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா ஒரு நல்ல பாட்டம், இங்கே பாருங்கள் லெட்டரில் இங்கே வரையும் வந்திருக்கு ப்ரைஸு. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட் கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் அண்ட் ரெகுலர் பியரிஷ் டைவர்ஜென்ஸ், இது ரெண்டுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ். நம்ம வந்து ரெகுலராக அந்த ஃபர்ஸ்ட் டியூட்டோரியல் வீடியோவில் பார்த்தது வந்து எதை பற்றி பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக ஆர்எஸ்ஐ மூவ்மெண்ட் எப்படி ஆகும், நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அதில் அப்படின்றத பற்றி தான் பார்த்துருப்போம். பட் ஆனால் டைவர்ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில இடத்துல தான் ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் அது ஃபுல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அதை நம்ம வந்து ரெகுலராக ஒரு ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுறத விட இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 70 to 80% அதோட எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ ரெகுலர் பியரிஷ் டைவர்ஜென்ஸ் அண்ட் ரெகுலர் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிகாஸ் ரெகுலர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா அதுலேயே ஹிடன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். நான் மோஸ்ட்டாக சொல்கிறது ஒன்று தான். நான் என்ன சொல்கிறேன்னா, ரெகுலர் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்டில் தான் நம்ம பார்ப்போம். ஒரு கேண்டில் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்னா அதோட டாப்ஸை மட்டும் தான் நம்ம வந்து பார்ப்போம். இதில் போத் ஆர்எஸ்ஐ அண்ட் ப்ரைஸ் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தோம்னா நம்ம அதோட டாப் மோஸ்ட் ரீஜன்ஸை தான் பார்ப்போம். பட் ஆனால் ஹிடனில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹிடன்னா பாட்டமில் இருக்கிறத பார்க்கணும். நம்ம வந்து ஆர்எஸ்ஐயும் சரி பாட்டமில் தான் பார்க்கணும், ப்ரைஸும் சரி பாட்டமில் தான் பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் அண்ட் ஹிடன் பியரிஷ் டைவர்ஜென்ஸ். ஸோ இப்போ ஹிடன் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு பிக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அடுத்த ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 1-on-1 கேண்டில்லே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதே 1-on-1 தான், அதே சேம் கேண்டில். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இந்த இடத்துல லைன் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகிட்டு இருக்குது, ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது. பட் ஆனால் ஆர்எஸ்ஐ லோ ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்லி ஒரு பர்ஃபெக்ட் புல்லிஷ். நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக சிக்னிஃபிகண்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் புல்லிஷாக தான் போகுது அப்படின்றத. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் புல்லிஷாக தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஹிடன் பியரிஷ் டைவர்ஜென்ஸ்னால் என்னென்னா, இதில் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டாப் மோஸ்ட்டாக பார்க்கல. இது வந்து நீங்கள் இப்போ தப்பாக இது பண்ணிடாதீங்க. ஹிடன் பியரிஷ் டைவர்ஜென்ஸ்னு போட்டிருக்காங்களா, ஸோ இதை தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இதை எடுத்திருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பாட்டம் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரெண்டு பாட்டமும் என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி ஒரு சுருங்குற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அது சுருங்கிட்டு வரனால என்ன இருக்குது, இது வந்து பியரிஷ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் கைஸ் ஆர்எஸ்ஐ வந்து மூவ் ஆகும். ஸோ என்னால் எவ்வளோ கிளியர் அண்ட் கட்டாக அவங்களுக்கு வந்து சொல்ல முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ வீடியோஸ் புரியலாட்டி திரும்பி செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாலேயோ இல்லை யூடியூப்லேயோ கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் இருப்பேன். ஸோ உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் ஈஸியாக.
அண்ட் நான் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் இப்போ பார்த்து படிக்கிறீங்க. ஸோ அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராக்டிஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து எதுவுமே கிடச்சிடாது. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா, ஓகே RSI ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செகண்டரி கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ட்ரேட்லேயே இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற மாதிரி மோடில் ஓடிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு RSI வந்து சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். ஸோ ஓகே, நம்ம ட்ரேடில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோப் கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸோ லாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் அப் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. பட் ஆனால் அந்த செகண்டரி கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து ஒரு செகண்டரி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம், அது வந்து ப்ராஃபிட்டில் தான் அடுத்து ரன் ஆக போகுதுன்ற நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ அது மாதிரி மார்க்கெட் டர்ன் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு செகண்டரி கன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். பார்த்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணாமல் விட்றாதீங்க. கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு சார்ட்டில் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த RSI வீடியோ. ஸோ உங்களுக்கு இது வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ பேசிக் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் சார்ட் பேட்டர்ன்ஸ் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட போகிறேன். நீங்கள் என்னோட சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ ஷேர் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கைஸ், பிகாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆக நான் வீடியோஸ் வந்து இன்னும் குவாலிட்டியாக மேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் எனக்கு க்ரியேட் ஆகுது. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் நம்மளோட சேனல். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், see you in the video. Bye.